ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான விலாக் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஹெல்த் பவுடர் தாங்க. இது யார் வேணால் சாப்பிட்லாம், ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி. அதுக்கு நான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். 6 பாதாம் 6 முந்திரி போல் எடுத்துக்கிட்டேன். இது கூட பிஸ்தாவோ இல்லை வால்நட்டோ இருந்துச்சாலும் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம 2 days ஒன்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா 1 week தேவையான அளவுக்கு நம்ம இதோட குவான்டிட்டியை டபுளாக்கி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ரொம்பவே ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பீடியாட்ரிஷியன் சொன்னது தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணது. இது எப்பயுமே வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக கருகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இதையும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பொட்டுக்கடலை தான் எடுத்துக்கினேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிட்டாச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே இது கூட பார்த்திங்கன்னா கார்ன் போட்டுக்கலாம், ஓட்ஸ் போட்டுக்கலாம், போஹா போட்டுக்கலாம். நல்லா கைப்படாமல் கிளறி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும், அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே அடிப்பிடாமல் லைட்டாக கிளறிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக வறுபட்டுடும். நல்லா முருவலாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு தான் எடுத்துக்கிட்டேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா முருவலாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். லாஸ்ட்டாக இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு பயிர் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா
திரும்பவும் நான் கூட வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக வந்து ரோஸ்ட் ஆகிடும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து பவுடர் பண்ணணும், இல்லைன்னா தண்ணி பதம் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து கார்ன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், போஹா யூஸ் பண்ணிக்கலாம், நட்ஸு கூட இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே வந்து என்ன பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சத்து இருக்குது. வீட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் பவுடராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானது. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி மாரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்லாக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி பதத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உடனே டக்குன்னு கறிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் வறுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து ஒன்றா தான் போட்டிருக்கேன். நல்லா சுடுது. இதை வந்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம், ஈரப்பதம் இல்லாமல். நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டு ஆற விட்டுட்டே இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஆறிடும். நானுமே நடுவில் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக சூடு ஆறும்னு சொல்லிவிட்டு. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி குடிச்சிட வேண்டியது. அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அரைச்சி வச்சுப்போம். அப்படின்னா 2 வீக்ஸ் ஒன்ஸாவது வந்து ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து நல்லாவும் இருக்கும். இது கூட தேவைப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு. லைட்டாக கூட சூடு இல்லாத அளவுக்கு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி அப்போ தான் வந்து பவுட்ரு பண்ணால் பூச்சி பிடிக்காமல் இருக்கும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து
நம்ம நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொரகொரப்பாக வேணுனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். சாஃப்டாக வேணுனாலும் அந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம், இல்லை கொரகொரப்பாக வேணுனாலும் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பவுட்ரு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் பவுட்ரு போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டாச்சு. நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் தேவைப்பட்டால் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கூட நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரை போடாமல் அப்படியே கூட கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கெட்டியாகிக்கிட்டு கூட கொடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. 2 days ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டாச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா போக நல்லாவே வந்து கெட்டியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.